அனைத்து அரசு பேருந்துகளிலும் மகளிருக்கு கட்டணமில்லா பயண திட்டத்தை கொண்டு வருவது தொடர்பாக முதல்வர் விஜய் ஆலோசனை. மின்சார பேருந்துகளை பெருமளவில் பயன்பாட்டுக்கு கொண்டு வருவது தொடர்பாகவும் ஆலோசனை நடத்தினார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதல்வர் விஜயுடன் தொழில்துறையினர் சந்திப்பு. முதல்வருடன் காக்னிஷன் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் நிறுவனர் தலைவர் ராஜேஷ் வாரியர் உள்ளிட்டோர் ஆலோசனை. முதல்வர் விஜயுடன் HD கொரியா நிறுவனத்தினர் சந்திப்பு. தூத்துக்குடியில் 38,000 கோடி ரூபாய் கப்பல் கட்டுமான திட்டம் குறித்து ஆலோசனை. சென்னை நீலாங்கரையில் பொதுமக்களை சந்தித்தார் முதல்வர் விஜய். தலைமைச் செயலகத்துக்கு வரும் வழியில் பொதுமக்களை சந்தித்த வீடியோ வெளியீடு. முதல்வர் கோட் சூட் போடுகிறார், டிஃபன் பாக்ஸ் கொண்டு வருகிறார், செஸ் விளையாடுகிறார் என்பதை செய்தியாக வருவதாக MK ஸ்டாலின் விமர்சனம். தவேக ஆட்சிக்கு எதிரான செய்திகளையும் முதல்வர் விஜய் படிக்க வேண்டும் என்றும் அறிவுரை. சோசியல் மீடியாக்களை பார்க்கிற போது ஒரு காலத்தில் நாம் பழக்கத்தை பார்த்தோம். கோட்டு போட்டு தந்தாரு, டிஃபன் எடுத்து கையில் எடுத்து தந்தாரு, வாட்ச் கட்டிட்டு தந்தாரு, செஸ் விளையாடினாரு. இன்னைக்கு கோட்டு போடல, பட்டு சட்டை வேசி விட்டு வந்தாரு. இதெல்லாம் இன்றைக்கு செய்திகளாக வந்து கொண்டிருக்கிறது. அவைகளெல்லாம் மறைந்து நாட்டில் நடைபெறக்கூடிய அக்கிரமங்களெல்லாம் இன்றைக்கு செய்திகளாக வந்து கொண்டிருக்கிறது. தவேக ஆட்சி 5 ஆண்டுகள் நிறைவு செய்யும் போது 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் 20 லட்சம் கோடி ரூபாயாக உயரும். சவால் விட்டு சொன்ன முன்னாள் நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு. நான் ஒரு சவாலாக சொல்லுகிறேன். தவேக ஆட்சி 5 வருடங்களை ஒருவேளை அவர்கள் நிறைவு செய்து அவர்கள் அடுத்த தேர்தலை அவர்கள் சந்திப்பார்கள் சொன்னால் தவேக ஆட்சியினுடைய அந்த 5 ஆண்டு கால இறுதியில் அவர்களுடைய கடன் 20 லட்சம் கோடியாக நிச்சயமாக உயரும். இதை நான் ஒரு சவாலாக உங்களிடத்திலே தெரிவிக்கிறேன். வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாத நிலையில் தவேக அரசு உள்ளதாக தங்கம் தென்னரசு விமர்சனம். மக்களிடமிருந்து தப்பிக்க வெள்ளை அறிக்கை என்ற பெயரில் வெற்று அறிக்கை வெளியிடப்பட்டிருப்பதாகவும் சாடல். இந்த வெள்ளை அறிக்கை என்பது ஒரு வெற்று அறிக்கை என்றும், இந்த வெள்ளை அறிக்கையுடைய உண்மையான நோக்கம் தாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாது என்பதை உணர்ந்து அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளக்கூடிய அளவில் ஒரு முயற்சியாகத்தான் இந்த வெள்ளை அறிக்கை என்ற பெயரிலே அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய வெற்று அறிக்கை இருக்கிறது. ECR உயர்மட்ட சாலை, பரந்தூர் விமான நிலையம் உள்ளிட்ட திமுக அரசின் திட்டங்களை தவேக அரசு நிறுத்துவதாக தங்கம் தென்னரசு குற்றச்சாட்டு. மகளிர் உரிமை தொகை, விடியல் பயணம் உள்ளிட்ட திட்டங்களை செலவாக கருதினால் தவேக அரசு நிறுத்தி பார்க்கட்டும் எனவும் சவால். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே சொன்ன திட்டங்களை வந்தவுடனே நிறுத்துவதற்கான வேலையை பார்க்கிறீங்க. ஈசிஆர் இருக்கக்கூடிய எலிவேட்டட் ஹைவே, பரந்தூர் ஏர்போர்ட், அது போல மகளிர் உரிமை தொகை நிப்பாட்டிருங்களேன், இதை நிறுத்தி பாருங்களேன், விடியல் பயணத்தை நிப்பாட்டி பாருங்களேன். இதெல்லாம் நிப்பாட்டி பார்த்துட்டு நீங்க நாங்கள் இது எல்லாமே டெவலப்மெண்ட்டுக்கு இதெல்லாம் நாங்கள் இந்த பணத்தை யூஸ் பண்றோம்னு நாளைக்கே நீங்க ஒரு அறிவிப்பு கொடுக்குறீங்களான்னு நான் உங்களை கேட்க விரும்புறேன். வெள்ளை அறிக்கையில் பிரச்சனையை மட்டுமின்றி தீர்வுகளையும் பேச வேண்டும். நிதி கூட்டாட்சியை சிதைக்கும் ஒன்றிய அரசுக்கு எதிராக மக்கள் கருத்தை திரட்ட வேண்டும் என்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தல். ஆளுநர் உரையுடன் வியாழக்கிழமை தொடங்குகிறது தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடர். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற ஒத்திகை நிகழ்ச்சி. அலுவல் ஆய்வுக் குழுவில் சபாநாயகர் JCD பிரபாகர், முதல்வர் விஜய் உட்பட 17 உறுப்பினர்கள். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின், முன்னாள் முதல்வர் K பழனிசாமியும் குழுவில் உள்ளனர். சென்னையில் MK ஸ்டாலின் தலைமையில் திமுக MLA-க்கள் கூட்டம். சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்கும் நிலையில் ஆலோசனை.
திமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் பங்கேற்காமல் வேலூரில் பேட்டியளித்த துரைமுருகன், தாவேக்கா ஆட்சி சிறப்பாக இருக்கிறது என சொல்ல தனக்கு போதிய தைரியம் வரவில்லை என கருத்து. அது சிறப்பாக இருக்கிறது சொல்வதற்கு எனக்கு போதிய தைரியம் வரவில்லை. அதிமுகவிலிருந்து விலகிய 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்த தொகுதிகளில் இடைத்தேர்தலுக்கு தடை விதிக்க மறுப்பு. அதிமுகவின் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தொடர்ந்த வழக்கில் சபாநாயகர் உள்ளிட்டோர் பதிலளிக்கவும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சி. விஜயபாஸ்கர் ராஜினாமாவை தொடர்ந்து விராலிமலை சட்டமன்ற தொகுதி காலியானதாக அறிவிப்பு. திருச்சி கிழக்கு உட்பட 6 தொகுதிகளுக்கு விரைவில் இடைத்தேர்தல் நடத்தப்பட வாய்ப்பு. எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த சி. விஜயபாஸ்கர் தாவேக்காவில் இணைய ஆதரவாளர்கள் வலியுறுத்தல். விஜயபாஸ்கர் எந்த முடிவை எடுத்தாலும் ஆதரிப்போம் என்றும் பேட்டி. விஜயபாஸ்கர் முன்னாள் அமைச்சர் என்ன முடிவெடுத்து அவர் டிவிகேக்கு போறதுக்கு அவர் தமிழக முதல்வர் இப்பொழுது விஜய் அவர்களிடத்துல பேசி எல்லாம் முடிச்சுட்டாங்க. டைம் மட்டும் தான் நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம். அப்ப எப்பன்னு எங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க, அன்னைக்கு எல்லாரும் போய் சேர்ந்துருவோம். நாங்க டிவிகேல சேர்றதா எல்லாருமே ஒட்டு மொத்தமா நாங்க எல்லாருமே கையெழுத்து போட்டு தீர்மானம் ஏற்றி நிறைவேற்றி கொடுத்திருக்கோம். அதிமுகவுக்கு வந்த பின் சேர்த்த சொத்துக்களை கட்சிக்கு எழுதி வைப்பாரா சி. விஜயபாஸ்கர் என முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் கேள்வி. சுயநலத்துக்காக வேறு கட்சியில் சேர விஜயபாஸ்கர் முடிவெடுத்து விட்டதாகவும் சாடல். இந்த கட்சிக்கு விஜயபாஸ்கர் வருவதற்கு முன்பாக தனக்கும் தன் குடும்பத்திற்கும் இருந்த சொத்து பத்துகளையும் இப்போது விஜயபாஸ்கர் வைத்திருக்கிற சொத்து பத்துக்கள் முதலீடுகள் இவற்றையெல்லாம் அவர் கட்சிக்கு எழுதி வைத்துவிட்டு வேறு கட்சிக்கு போவாராம். அடுத்த கட்சி எம்எல்ஏக்களை தொடர்ந்து தாவேக்கா அரசு கொள்முதல் செய்வதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். தாவேக்காவுக்கு ஏன் வாக்களித்தோம் என மக்கள் நினைக்க தொடங்கிவிட்டதாகவும் சாடல். இன்றைக்கு எந்த கட்சி ஆட்சிக்கு வருதோ அந்த கட்சியுடைய கரை வேட்டியை கட்டிக்கொண்டு சுத்துகின்ற ஆட்களை எல்லாம் நாம் இப்பொழுது அதிகமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த அரசு எதை கொள்முதல் செய்கிறதோ இல்லையோ அடுத்த கட்சி ஆட்களையும் அடுத்த கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களையும் தொடர்ச்சியாக இந்த அரசு கொள்முதல் செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. ஆனா இன்றைக்கு இந்த சோஃபா மாடல் அரசு அமைஞ்ச பிறகு இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சிக்கு நாம ஓட்டு போட்டுட்டோமே அப்படின்னு மக்கள் வருத்தப்பட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் வாரிசுகளின் சிம்மாசனம் ஒழிக்கப்பட்டு அனைவருக்கும் அதிகார பகிர்வு அளிக்கும் ஜனநாயக சோஃபா மட்டுமே இருக்கிறது. எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினுக்கு அமைச்சர் அருண்ராஜ் பதிலடி. தாவேக்காவுக்கு ஆதரவளித்துள்ள காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்டுகள், IUML மீது நம்பிக்கை இல்லையா? அதிமுக எம்எல்ஏக்கள் அடுத்தடுத்து ராஜினாமா செய்து தாவேக்காவில் இணைந்த நிலையில் முன்னாள் சபாநாயகர் அப்பாவு கேள்வி. இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சிகள் ஒருங்கிணைந்து செயல்பட முடிவு. 12 பேர் கொண்ட ஒருங்கிணைப்பு குழுவும் அமைப்பு. தேர்தலுக்கான அணி அல்ல, மக்கள் பிரச்சனைகளுக்கு ஒன்றாக குரல் கொடுப்போம். ஜனநாயக சக்திகளையும் ஓரணியில் திரட்ட உள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலர் மு. வீரபாண்டியன் அறிவிப்பு. முதல்வர் விஜயை நேரில் சந்தித்தார் மதிமுக பொதுச் செயலர் வைகோ. டெல்லியில் CP ராதாகிருஷ்ணன் வெளியிடும் தனது நூலின் முதல் பிரதியை விஜய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என வேண்டுகோள். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலைக்கு அனுமதி தரக்கூடாது, முதல்வர் விஜயிடம் மதிமுக பொதுச் செயலர் வைகோ கோரிக்கை. கமிஷன், கரப்ஷன் இல்லாத ஆட்சி தாவேக்கா ஆட்சி என வைகோ பாராட்டு. முதல்வர் விஜய் எளிமை, இயல்பு, வெளிப்படைத்தன்மையோடு இருப்பதாகவும் பேட்டி. கமிஷன், கரப்ஷன் என்ற சொற்களுக்கு இடமில்லாமல் ஜோசப் விஜய் அவர்களின் அரசு இயங்குகிறது என்பது என்னுடைய கருத்து.
எளிமையாக இருக்கிறார், இயல்பாக இருக்கிறார், வெளிப்படை தன்மையோடு இருக்கிறார். தமிழ்நாட்டில் பாலியல் குற்றங்கள் அதிகரித்திருப்பதாக உதயநிதி கூறுவதை ஏற்க முடியாது. தாவேகவும் ஒரு திராவிட இயக்கம்தான் என்றும் மதிமுக எம்பி துரை வைகோ பேட்டி. உதயநிதி சொல்றத நான் பாருங்க சகோதரர் உதயநிதி சொல்றதை வச்சு நான் சொல்ல முடியாது. அதே மாதிரி தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் அதுவுமே திராவிட இயக்கம் தானே. திமுகவை விமர்சிப்பதை தவிர்க்க வேண்டும். தொண்டர்கள் நிர்வாகிகளுக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் காதர் மொய்தீன் அறிவுறுத்தல். அதிமுக பொதுக்குழுவில் தொலைந்த எனது சிரிப்பை மீட்டவர் ஸ்டாலின். இதே மன்றத்தில்தான் வெளியேற்றப்பட்டேன் என நினைவு கூர்ந்து பேசிய ஓ பன்னீர்செல்வம். பி த லீடர்ஸ் இயக்கம் கட்சியாக மாறினால் அதன் தன்மை வேறு மாதிரியாக இருக்கும் என அண்ணாமலை வீடியோ. எந்த கட்சியில் இருப்பவர்களையும் தன் இயக்கத்தில் இணைய அழைப்பு விடுக்கவில்லை என்றும் விளக்கம். நான் ஒரு அலைபேசி எடுத்து யாருக்கும் ஃபோன் பண்ணி இந்த இயக்கத்தில் வந்து சேருங்கன்னு நான் யாருக்கிட்டையுமே சொல்லி, இதற்கு முன்பு நான் சார்ந்திருந்த கட்சி அவங்களுக்கும் யாருக்கும் நான் ஃபோன் பண்ணேன். தலைவரோ தொண்டரோ யாருக்கும் நான் சொல்றேன். எந்த ஈகோ இல்லாம, எதிர்பார்ப்பு இல்லாம, ஒரு கல்ட் இல்லாம எல்லோரும் அதை முன்னாடி எடுத்துட்டு போகும் பொழுது மட்டும்தான் அந்த இயக்கம் உண்மையான மக்கள் இயக்கமா மாறும். கர்நாடக அரசு மேகதாதுவில் அணை கட்டினால் பதவியை துறக்க தயார். காங்கிரஸ் அமைச்சர் ராஜேஷ்குமார் பேட்டி. இங்கிருந்து ஒரு பிடி மண்ணை கூட எடுக்க முடியாது. அப்படிலாம் ஒரு சூழ்நிலை வந்தா நாங்க எதையும் துறப்பதற்கு தயாராக இருக்கோம். ஆமா, நிச்சயமா அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா அமைச்சர் பதவியை துறக்குது நான் தயாராக இருக்கேன். முதல்வர் விஜய், எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதிக்கு எதிரான மனுக்கள் தள்ளுபடி. வேட்புமனுவில் சொத்து விவரங்களை மறைத்ததாக கூறி வருமான வரி விசாரணை கோரிய மனுக்களை தள்ளுபடி செய்தது உயர்நீதிமன்றம். சிறப்பு கட்டணம் வசூலிக்கக்கூடாது என அரசாணை வெளியிட்டும் அதை பின்பற்றாதது ஏன்? பள்ளிக்கல்வித்துறை முதன்மைச் செயலர் இயக்குநர் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. தனியார் பள்ளிகள் கட்டணத்தை குறைக்க கோரிக்கை விடுத்த அமைச்சர் ராஜ்மோகன். ஆலோசனை கூட்டம் நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என தனியார் பள்ளிகள் கூட்டமைப்பினர் உறுதி. தனியார் பள்ளி அனைவரும் ஒரு ஏழை மாணவனும் படிக்கக்கூடிய அளவில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை குறைச்சி நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா எனக்கு செய்த மாதிரி உதவி இருக்கும் அப்படி ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. சிவகங்கையில் போலீஸ் காவலில் மரணமடைந்த ஆகாஷ் உடல் தகனம். 102 நாட்களுக்கு பின் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையிலிருந்து உடலை கொண்டு சென்று எரியூட்டிய காவல்துறை. ஆகாஷின் உடலுக்கு அரசே இறுதிச் சடங்கு செய்ததற்கு குடும்பத்தினர் கடும் எதிர்ப்பு. மருத்துவமனை முன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்த காவல்துறை. தமிழக சட்டமன்றத்தில் முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்துதான் பாடப்பட வேண்டும். விசிகவின் நிலைப்பாடும் அதுதான் என்று அமைச்சர் வன்னியரசு பேட்டி. தமிழ்த்தாய் வாழ்த்து முதலில் பாடப்படும், இறுதியாக தேசிய கீதம் பாடப்படும் அப்படிங்கிறது விதி. அந்த விதிப்படி நடக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீட் தேர்வு அச்சத்தால் கோவையில் மாணவி தற்கொலை. நீதி கேட்டு மார்க்சிஸ்ட் கட்சியினர் போராட்டம். நீட் தேர்வு எனும் கொடுமையால் இன்னும் எத்தனை உயிர்களை இழப்போம்? நீட் கொடுமைகளுக்கு ஒன்றிய அரசு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலர் சண்முகம் வலியுறுத்தல். சர்வதேச தரத்தில் சென்னைக்கான 3வது மாஸ்டர் பிளான் திட்டத்தை உருவாக்க அரசு தீவிரம். 2026, 2046க்கான திட்டத்தை தயாரிக்க சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் நடவடிக்கை.
சிதம்பரம் அருகே சாலையில் கவிழ்ந்த உப்பு லாரி. டயர்கள் வெடித்ததில் லாரி கவிழ்ந்து படுகாயமடைந்த ஓட்டுநர் மருத்துவமனையில் அனுமதி. கோழிப்பண்ணை வரலாற்றில் இல்லாத வகையில் முட்டை கொள்முதல் விலை புதிய உச்சம். ஒரு முட்டையின் பண்ணை கொள்முதல் விலை 5 காசுகள் உயர்ந்து ₹6.45 நிர்ணயம். தங்கம் விலை சவரனுக்கு ₹240 குறைந்து ₹1,12,240 விற்பனை. கடந்த 2 நாட்களில் தங்கம் விலை சவரனுக்கு ₹320 குறைந்தது. நெல்லை மாவட்டம் அயன் சிங்கம்பட்டியில் வெறிநாய் கடித்து 3 பேர் காயம். படுகாயமடைந்த ஒருவருக்கு அம்பாசமுத்திரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சுற்றுவட்டார பகுதிகளில் மாம்பழ விலை கிலோ ₹5 சரிவு. போதிய விலை இல்லாததால் வேறு வழியின்றி மாம்பழங்களை குப்பையில் கொட்டும் விவசாயிகள். விரிவாக்கம் செய்யப்பட்டது புதுச்சேரி அமைச்சரவை. சிவக்கொழுந்து, ராஜவேலு, ராஜசேகரன் ஆகியோர் புதிய அமைச்சர்களாக பதவியேற்பு. பி. ராஜவேலு கடவுளின் பெயரால் உறுதி கூறுவதாவது. நான் வி. பொன்னம்பலம் சிவக்கொழுந்து ஆகிய நான் கடவுளின் பெயரால் உறுதி கூறுவதாவது. நான் GNS ராஜசேகரன் கடவுளின் பெயரால் உறுதி கூறுவதாவது. என்னுடைய கடமைகளை முறையாக ஆற்றுவதற்கு தேவைப்பட்டால் அன்றி தெரிவிக்கவோ அல்லது வெளிப்படுத்தவோ மாட்டேன். சிவசேனா உத்தவ் தாக்கரே பிரிவின் 3 எம்பிக்கள் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுடன் சந்திப்பு. உத்தவ் பிரிவு 6 எம்பிக்களின் சட்டவிரோத கட்சித் தாவலை தடுக்க கோரி மனு. நாளை டெல்லியில் உத்தவ் தாக்கரேவின் சிவசேனா கட்சியின் மக்களவை உறுப்பினர்களின் அவசர ஆலோசனை கூட்டம். ஷிண்டே சிவசேனா பிரிவுக்கு சில எம்பிக்களும் MLAக்களும் செல்ல இருப்பதாக செய்திகள் நிலவும் தருணத்தில் உன்னிப்பாக கவனிக்கப்படும் கூட்டம்.